மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொக்கடா வச்சு பொக்கடா கறி சால்லாம் செய்ய போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனியன் பொக்கடா வந்து எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற மெத்தடை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு தொட்டுக்க எப்படி செய்கிறது. இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொக்கடா இது எப்படியும் ஒரு 1/4 கிலோக்கு மேலே இருக்கும் பாய். ஆமாம், ஒரு 300 கிராம் பொக்கடா இருக்கும் இது. சரிங்களா? ஸோ வச்சிடலாம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஃப்ரை பண்ண பொக்கடா தான் இது. உடனே அடுத்த வீடியோ நம்ம எடுக்கிறது. பேன் சூடாகிடுச்சா பாருங்கள். ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுத்து பற்ற வச்சிட்டிங்க. ரைட்டு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, நானே சேர்த்துட்றேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய். சொல்லுங்கள். ஒரு பே லீஃப் போடுங்க. ஒரு பே லீஃப். எஸ், போடுங்க. ஓகே. 4 கிராம்பு போட்டேன். வேறு ஏலக்காய் ஒரு 3 போடுங்க. பட்டை சின்ன பீஸாக இருந்தால் 2 போடுங்க, பெரிய பீஸாக இருந்தால் 1 போடுங்க. பெரிய பீஸ் 2 ஆக்கிடுவா பாய். சரி, ஆக்கிடுங்க. சரி, நீங்கள் வந்து போடுங்கன்னா எல்லாமே எடுத்து போடுறீங்களே, எண்ணெயே சூடாகலையே. நீங்கள் போட சொன்னீங்க, நான் போட்டேன். சரி, இதுக்கப்புறம் சூடாகிடும், விடுங்க, பரவாயில்ல. இப்போ கையோட நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து என்ன சூடாகும் அது பார்த்தீங்களா, சூடாயிடுச்சா? 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆனியனை போட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமானா கோல்டன் ப்ரௌன் கிடையாது, ஒரு 50% நீங்கள் வதக்கு. பிரியாணிக்கு பாதி அதே தான். $50 வதங்கிருச்சா வெங்காயம்? இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புதினா சும்மா லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும், சேர்த்துடலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து மொத்தமாக சேர்க்கக்கூடாது. இதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். சூப்பர். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சிடலாம். ஃபைனலாக மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன். சேம் ரேஷியோவில் அரைச்சிருக்கேன். இதுவே நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனும் மட்டனும் செஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இது வந்து நான்வெஜ் இல்லாததுனால 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அப்துல், வதக்குங்க அப்துல். அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க பாய். மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். கரெக்டா? சூப்பர்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. இந்த தனியாத்தூள் மல்லித்தூள் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஆமாங்க, தனியா ஹிந்தியில் சொல்லுவாங்க, மல்லின்றது நம்ம தமிழில் சொல்கிறது, ரெண்டுமே சேம் தாங்க. சீரகம் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்ப்போம். உப்பு எவ்வளோ சேர்க்கலாம் எனக்கு தெரியலையே, போடுங்க பார்க்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்ப்போம். ஏன் சொல்லுங்கள், இதில் பொக்கடாவில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து உப்பை சேர்த்து தான் நம்ம வந்து பொக்கடாவே செஞ்சுருக்கோம். ஸோ இந்த கிரேவிக்கு மட்டும்தான் 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம கையோடு வந்து சோம்பு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. சேர்த்துட்டோமா? வேறு ஏதாவது சேர்க்கணுமா? தெரியலையே பாய், இது வடகறி மாதிரி, இது வந்து பொக்கடா கறி. அதே தான். எப்படி நான் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து வடகறி நம்ம செய்வோம் இல்லையா, ஸோ வந்து பொக்கடா வச்சு செய்யப்படும். வடகறி ஒரு நாள் செஞ்சு காமிக்கலாங்க, கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் மாறும், அது ஒரு தனி பதத்தில். வடகறியில வந்து சோம்பு போடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். சோம்பு போட்டா வடகறியா? சரி, இப்போ வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துலாமா? நல்ல பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்துல், ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இந்த தக்காளியை வந்து நல்லா வதக்குங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்மூத் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். என்ன அப்துல், மசிச்சா? எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம். சரி, அதை எடுங்க. இப்போ தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/4 கிலோ பொக்கடா வந்து டிப் ஆகணும், அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நம்ம ஊற்றணும். இப்போ இந்த மசாலாவில் தண்ணி ஊற்றாமல் இந்த இருக்கிற கிரேவிலே அந்த தக்காளி தண்ணியே என்ன பண்ணிங்கன்னா மசிய வச்சிங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வந்து டெக்னிக். இந்த பொக்கடா கறி செய்யும் போது தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சிடணும். நம்மளுக்கு வெறும் எடுத்து சர்வ் பண்ணும்போது பொக்கடா மட்டும்தான் வரணும். சரிங்களா? 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நம்ம 1/4 கிலோ பொக்கடாக்கு 1/2 லிட்டர் தண்ணி போட்டோம். இப்போ இந்த தண்ணியை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பொக்கடா போடணும். அதுக்குள்ளே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க, தட்டு முடியலாமா? மூடிடுங்க பாய். டீ ரெடி ஆயிடுச்சு பாய். பயங்கரமாக கொதிக்கிறான் பாய். பயங்கரமாக கொதிக்கிறானா? வெரி குட். பண்ணிட்டேன்.
கொதிக்க ஒன்று ஸ்லோ பண்ணிட்டீங்களா? பார்க்கவே இல்லையே நான். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா தண்ணியை ஊற்றணும், ஹை ஃப்ளேமில் வைக்கிறோம், நல்லா கொதிக்கும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கோடாவை டக்குன்னு கையில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்றணும், டக்குன்னு இதில் போட்டுடணும். அவ்வளோதான் அப்துல். என்ன அப்துல், இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி அப்துல். இது நம்மளே வந்து பயமுறுத்துற மாதிரி ஹார்டாக செஞ்சால் எப்படி, அப்புறம் எப்படி செய்வாங்க மக்கள்? இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். சரியா? ஆயிலை நகட்டிட்டு, ஆயில் அந்தளவுக்கு நம்ம ஊற்றலை, இதுக்கு வந்து ஆயில் நிறையா ஊற்றக்கூடாது. உப்பு மட்டும் பார்த்துக்கிறேன். பயங்கரமாக இருக்கு, பக்காவாக இருக்குது. பயங்கரமாக அதிகமாக இருக்கா? இல்லை இல்லையா, கரெக்டாக இருக்குது அப்துல். பொக்கடாவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்கவே வைக்கக்கூடாது. அடுப்பை அணைச்சிடணும். நம்ம அணைச்சிருவோம். ஏன்னா நம்ம வந்து பொக்கடா போட்டவுடனே என்ன ஆகும்னா அடுப்பை அணைச்சி விட்டோம்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊறும். ஆமாம், அந்த மசாலா வந்து சக் பண்ணும். நம்ம இதிலே வச்சு பரட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். மசாலா சாப்பிடும்போது அப்படியே கட்டியாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரே நல்லா இருக்காது. கரெக்டுங்களா? அழகாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். ரைட். இப்போ ஃபைனல் டச் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஏற்கனவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்போம். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே தூவி விட்டுடலாம். சூப்பர் பாய். பார்க்குறதுக்கு அப்படியே தக்க மின்றானே பாய். மின்றானா? சரி, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா போட்டோம். அது எந்த டைப்பில் போட்டோம்னா அந்த மிச்சர் கடையிலலாம் விற்கும் தெரியுமா, எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி டைப்பில் போட்டோம். ரொம்பவே டேஸ்ட். அதே ஆனியன் பக்கோடாவை தான் இன்றைக்கி வந்து பக்கோடா கறியை செஞ்சுருக்கோம் நம்ம. ஓகே, இது தேவைப்படுறவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்து செஞ்சுக்கோங்க. தொட்டுக்க மாதிரி வேணும் அப்படின்னு, இல்லை ட்ரையாக நம்ம வந்து ஈவினிங்கில் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும், பக்கோடா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி வீட்டில் அவுட்புட் எப்படி வந்தது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.